அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் 3 கிரகங்களின் சேர்க்கையால் எந்தெந்த ராசிக்கு பொற்காலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் ஆவணி மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏனெனில் நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார். அதோடு புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றன. அதோடு 3 கிரகங்களின் சேர்க்கையால் யோகமும் பெரிய சுப தாக்கத்தையும் ஏற்படுத்த இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் செல்வம், திருமண யோகத்தை பெற உள்ள ராசிகள் யாராருன்னு நாம் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு. சித்திரை தொடங்கி பங்குனி வரை பல்வேறு விசேஷங்கள் வருவதுண்டு. அதிலும் சில மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதைப் போல ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுது. ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க. ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியை வைத்து விடுவாங்க. ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாள் தங்கலாம். திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை நடத்தி மகிழ்வாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் கடவுளை மனமுருகி பூஜித்து அனைத்து நலன்களையும் நாம் பெறுவோம். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த ஆவணி மாதம் என்கிறாங்க. சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது பலன் தரும் என்பது நம்பிக்கை. இதனாலேயே இது சிங்க மாதம் எனப்படும். ஆவணி மாதம் வழிபாட்டுக்கு கொண்டாட்டத்துக்கு பெயர் பெற்ற மாதமாக போற்றப்படுது. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்கின்றனர் அகத்தியர் மாமுனி. தமிழ் மாதங்களில் ஆவணி 5வது மாதமாக வருது. ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்ரா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்களும் இந்த மாதத்தில் வருகின்றன. மேலும் ஆவணி மாத செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளும் விரதம் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது. புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க. அதே போல் ஆண்களும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பாங்க. ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது. ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்களாகும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அதே போல் 5லிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடருவது நல்லது. சூரிய நமஸ்காரம், யோகா பயிற்சிகள், வேதம் பயில என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம்தான் ஆவணி மாதம். இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் என்பதெல்லாம் நம்பிக்கை. அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சூழும் இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் ஏற்ற மாதம் என்று
பெரியோர்களால் சொல்லப்படுது. எனவே இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்புற்று வாழ்வோம். ஆவணி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. துளாராசியில் சித்திரை 3-4 பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருக்கிறவங்களை திருப்தி அடைய செய்யும். உங்களுக்கு இந்த மாதம் பல வழிகளிலும் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் குறையும். ஆனால் எந்த ஒரு வேலையிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகம் உண்டாகலாம். வீண் செலவுகள், கௌரவ குறைச்சல் ஏற்படலாம். மிகவும் கவனமாக இருக்கணும். நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தாய் தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு காணப்பட்டாலும் தேவையான பணவரத்து இருக்கும். புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் காரியங்களில் இழுபறி என்ற நிலையை காண்பீங்க. பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும். ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வரும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. தொல்லைகள் குறையும். வீண் செலவுகள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த காலகட்டம் இதுவாகும். பாராட்டு, புகழ், விருது உங்களை தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டியது இருக்கும். உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தனமான போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஊனமுற்றவங்களுக்கு தொண்டு செய்வதும், பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்கும். காரிய தடை நீங்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சுவாதி. வீரத்தை விட விவேகமே சிறந்தது என்பதை மனதில் கொண்டு எதையும் சாதிக்கும் திறனுடைய உங்களுக்கு இந்த மாதம் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீங்க. ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் திறமையை கண்டு அடுத்தவங்க வியப்பாங்க. அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். வேலை தவறி சாப்பிட்றத பார்த்து கொள்ளணும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க. ஆனால் வேலை செய்கிறவங்கள்ட்ட கோவப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டலாம் பெறுவாங்க. ஆனால் கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் ஆர்வம் காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதில் கவனம் செல்லும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லது. திறமையை கண்டு மற்றவங்க பாராட்டுவாங்க. எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல் துறையினருக்கு உங்கள் பொறுப்பான பணிகளுக்காக தலைமையை பாராட்டுகள்லாம் நீங்கள் பெறுவீங்க. மேலும் அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்வீங்க. உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுடன் உள்ள சிலரே பொறாமைப்படுவாங்க. புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செய்தால் வெற்றி உண்டு. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. சக கலைஞர்களிடம் பகைமையின்றி சுமூகமாக பழகி வருவது அவசியம். சிலருக்கு விருதுகள் கிடைக்கும். சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீங்க. மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பாடங்களை நன்கு படித்து பாராட்டு பெறுவீங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அனாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்வது வர மனக்குழப்பங்கள்லாம் நீங்கும். தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும். அடுத்தது விசாகம் 1, 2, 3 பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த மாதம் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கலாம். ஆடை அலங்கார பொருள்களை வாங்கும் எண்ணம் தோன்றும். குரு பகவானின் பார்வை ராசியின் மீது விழுவுது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் நிலை சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். பணவரவு கூடும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும்.
நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக வரும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். திருப்திகரமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க பெறுவாங்க. அத்துடன் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றல் வரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீங்க. அவங்களால் பெருமை சேரும். புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பதுடன் அவங்களால் நன்மையும் உண்டாகும். தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் மன திருப்தியை தருவதாக இருக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் பெறுவீங்க. பணவரவு கூடும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். அதன் மூலம் உங்களது பொருளாதார நிலை உயரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது ஆவணங்களை சரியாக படித்து பார்த்து கையெழுத்து போடணும். அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து விரும்பிய உதவிகள்லாம் கிடைக்கும். மன உற்சாகத்துடன் கட்சி பிரசாரங்களில் பங்கேற்பீங்க. வழக்குகளும் முடிவுக்கு வரும். மேலும் அதிகாரமிக்க பதவிகளும் உங்களை தேடி வரும். வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்வீங்க. மாணவர்களுக்கு திறமையாக எதையும் செய்து பாராட்டு பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றத்திற்கு எடுக்கும் முயற்சிகள்லாம் சாதகமான பலன் தரும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வலாம் சேரும். செயல்திறன் கூடும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களில் துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.